வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவில் இணைவோம். சுமை நீங்கு இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள், திணிந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று புனித காவல் தூதருடைய நினைவை தாயாம் திரு அவை நினைவு கூறுகின்றது. இதன் நாளிலே இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனித வானதூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருட்காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோபு நூலிலிருந்து முதல் வாசகம். யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார். அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தினின்று, அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென் திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்றுரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்று
கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டு உமதிருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகழினம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் தீளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளர்களே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 வசனங்கள் 57 62 வரை. இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழா முதலில் ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா என்ற நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பின் 1590 திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் போர்ச்சுகல் மக்களுக்கு சம்மனுசுகளை சிறப்பான வணக்கம் செய்ய அனுமதித்தார். அது மார்ச் மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்தது. திருத்தந்தை 5ஆம் பவுல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 1615 கொண்டாட வேண்டும் என்று அனுமதித்தார். அதுவும் மிக்கேல் அதிதூதருடைய விழா கொண்டாடி 3ஆம் நாள் இதை கொண்டாட வேண்டும். 3 நாட்களுக்கு முன்பாகத்தான் மிக்கேல் அதிதூதருடைய விழாவை கொண்டாடினோம். அந்த 3ஆம் நாள் காவல் தூதருடைய விழாவை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்கள்தான் பணித்தார். அதன்படி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுள் நமக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்துள்ளார். நமது காவல் தூதர்கள் நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய மையமாக இருக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம்: இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வானதுதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என்று இறை வார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. மேலும் எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வானதுதர்கள் அனைவரும் ஊழியம் புரியவும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான கொடை காவல் தூதர்கள். எனவேதான் அவர்களை துதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் குழுமி இருக்கிறோம். விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகிறது: வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற்கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாயிராதே என்று மிக அழகாக விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு சொல்லப்படுவதை கேட்கிறோம். எனவே நாம் பல நேரங்களில் தூயாவியாருக்கு எதிராகவும் நம்முடைய மனசாட்சிக்கு எதிராகவும் செயல்படுகின்ற போது காவல் தூதர்களையும் மதிக்காமல் நடக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே காவல் தூதர்களை சொல்லுவதை கேட்டு எச்சரிக்கையாயிருங்கள் என்று விடுதலை பயண நூல் மிக அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். வானதூதர்கள் 2 வகையாக அவர்களுக்கு பேர் உண்டு. ஒன்று சேராபீன்கள், அவர்கள் கடவுளின் அருகில் இருப்பவர்கள். இன்னொன்று கெருபீன்கள், கடவுளின் அன்பினால் பற்றி எரிபவர்கள். இருவருமே வானதூதர்களை சேர்ந்தவர்கள், காவல் தூதர்களை சேர்ந்தவர்கள். கடவுளது அளப்பரிய அன்பையும் அவரை பற்றிய ஆழமான அறிவையும் நமக்கு எடுத்து சொல்பவர்கள் இவர்கள்தான் என்று நாம் அறிகின்றோம். விவிலியத்திலே இன்னும் பல மேற்கோள்கள் காவல் தூதர்களை பற்றி நமக்கு தரப்பட்டுள்ளது. சீராக்கி ஞான நூல் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார், சிலரை தூயவராக தம் அருகில் வைத்துக் கொண்டார். அவர்கள்தான் செராபீன்கள். ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார், அவரிடமிருந்தே அவர்களை விரட்டி அடித்தார் என்று நாம் சொல்லப்படுவதை வாசிக்கிறோம். திருப்பாடல் 91 மிக அழகாக வானதூதர்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காவல் தூதர்களை அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். 91:11-12 நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார்.
நீங்க எங்க போனாலும் சரி, செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படி தூதருக்கு கட்டளையிடுவார். இதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறது. அதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அங்கிருந்து கீழே குதியும் என்று இயேசுவை சோதிக்கின்ற போது, உம் காவல் தூதர்கள் அவர்கள் தங்களுடைய கரங்களில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி சாத்தான் சொல்லிக் கொடுப்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனுடைய அளப்பரிய அன்பு காவல் தூதர்கள் வழியாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அவர்கள் எந்நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே, வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மணமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த காவல் தூதர்கள் எந்நாளும் நமக்கு வழிதுணையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புனிதருடைய வாழ்க்கையிலே இந்த காவல் தூதர்கள் எப்படி போற்றப்பட்டார்கள், அவர்களுடைய கூற்று என்ன என்பதை ஒரு சிலவற்றை உங்கள் முன் வைக்கிறேன். புனித அகஸ்தீனார் சொல்லுவார், நாம் எங்கே சென்றாலும் சரி அங்கெல்லாம் நம்முடன் காவல் தூதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். நாம் எங்கே சென்றாலும் சரி காவல் தூதர்கள் அங்கே நம்முடன் இருக்கிறார்கள். இதைவிட வேறு என்ன வேணும் ஆண்டவருடைய அளப்பரிய அன்பை நாம் சுவைப்பதற்கு? புனித ஜெரோம் சொல்லுகிறார், மனித ஆன்மா எத்தனை விலையேற பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார். பிறப்பு முதல் ஆன்மாவை காப்பதற்காக ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார் என்று புனித ஜெரோம் சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த ஆன்மாவை காப்பதற்காகத்தான் இந்த உலகம் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. இந்த ஆன்மாவை காப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான படைப்பு தான் காவல் தூதர்கள். எனவே அவரை போற்றி எந்நாளும் அவரை துதித்து மகிழ வேண்டும் என்று தாயாம் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனித பெர்னார்து சொல்வார், உன் காவல் தூதரை மதித்து நட, காவல் தூதரை துதித்து நட என்பதுதான் அவருடைய வாக்கியத்திலே நாம் காணுகிறோம். புனித எரோனிமஸ் மிகுந்த பிரமாணிக்கமுள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல் தூதர்களை நம்மை வழிநடத்த விடுவோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பல்வேறு அச்சம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. காரணம் என்றால் நாம் காவல் தூதர்களை மறந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம். அச்சமின்றி வாழ வேண்டும் என்றால் இந்த காவல் தூதருடைய வழிகாட்டுதலை நாம் வாழ கற்றுக்கொள்ளுகின்ற போது அச்சம் இருக்காது என்பதை புனித எரோனிமஸ் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அந்த காவல் தூதருடைய வழிகாட்டுதலிலே எந்நாளும் நடந்து நாம் இறைவனுக்கு சான்று பகர அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் சொல்லுகின்ற ஜெபத்தை அந்த காவல் தூதர்களை போற்றி புகழும் விதமாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஜெபம். எனவே 2 வரிகள் தான். எனவே என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எனக்கு காவலராய் இருக்கிற இறைவனின் தூதரே, இறையருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு இறை ஒளியை தந்து என்னை தீமை அனைத்திலுமிருந்து காத்து நடத்திட ஆண்டருளும். ஆமேன். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே,
காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய் அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் எழுதுங்களே. அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதவான தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவருடைய முடிவில்லாறு காவலா நாங்கள் இம்மையில் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதுதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதுதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சிமையும் என்படுத்த உம்மிடமிருந்து வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி முழங்குவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிவுடன் பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், சோகங்கள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் மற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு இறை அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் எனது நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடந்திரத்தவனை காத்திரளை வாழ்வளிப்பதாக. தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உன்னை பாடாத நாள் இல்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவார், இறைவா இறைவா என் இதயம் நினைவார். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரே
பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா, இறைவா இறைவா என் இதயம் நினைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருளடையாளத்தால் உணவளிக்கின்றே. வானதூதர்களின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடல் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்புக்கு சாட்சிகளாய் காவல் தூதர்களை துதித்து எந்நாளும் மகிழ்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா, உந்தன் அருள்பதம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதில் மரியே நன்னை இறையருள் நீரையே செய்வா.